ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற ஆடியோ நாவல்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு எழுதிய இலக்கணம் மாறுமோ கதையின் ஆடியோ நாவலை தான் கேட்க போறோம். இலக்கணம் 6. ரொமான்ஸ் நாட்டின் பேரழகன் அவன், புன்னகை மாநிலத்தின் பேரரசன் அவன், கற்பனை தேசத்தின் காவலன் அவன், உலகின் 8ஆம் அதிசயமாய் என்னை நொடிக்கு நொடி வியக்க வைக்கும் அதிசயங்களின் நாயகன் அவன். கட்டிலில் படுத்துக்கொண்டு மனம் நிறைய கனவுகளுடன் கண்களில் வழிந்த காதலுடன் சத்யாவின் புகைப்படத்துக்கு கீழே மனதில் தோன்றியதை எழுதி முடித்த இலக்கியா அவனை ரசித்து கொண்டே மென்மையாய் அதில் இதழை பதித்தாள். என் செல்ல அத்தான், எவ்வளவு அழகா இருக்கீங்க. இந்த கலரும் சிரிப்பும் அழகான மீசையும், அச்சோ அப்படியே என்ன கட்டி இழுக்குதே. உங்க அழகுக்கு நீங்க நினைச்சிருந்தா எத்தனையோ பொண்ணுங்க வரிசையில நிப்பாங்க. இருந்தும் என்ன உங்களுக்கு எப்படி பிடிச்சதான்? நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. ஒரு வார்த்தையால கூட என்ன நீங்க வெறுப்பேத்தினதோ வேதனைப்படுத்தியதோ கிடையாது. எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். என்னை எல்லா விதத்திலையும் புரிஞ்சுக்கிட்ட நீங்களே என் வாழ்க்கை துணையா வரப்போறீங்க. இதுக்கு அந்த கடவுளுக்கு நான் எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது என்று கூறிக்கொண்டு அவனது முகத்தையே சிறிது நேரம் ஆசையோடு பார்த்து கொண்டிருந்தாள். அத்தான், எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. ராஜா மாதிரி இருக்கவங்களோட ஜோடியா கை கோர்த்துட்டு ராணி மாதிரி இந்த உலகத்தையே சுத்தி வரணும். அப்படி மட்டும் நடந்துட்டா இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமானவ நானா தான் இருப்பேன். சிரிப்ப பாரு, என்னை இங்க தனியா புலம்பு விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வெளியூர்ல என்னதான் வேலையோ. போய் 2 நாள் ஆச்சே, உங்களை காணாம ஒருத்தி இங்க புலம்பிட்டு இருப்பா. ஒரு போன் போடலாம்னு நினைப்பு இருக்கா என்று புகைப்படத்தை நோக்கி சினுங்கவும் அவளது அலைபேசி அலறியது. அதில் ஒளிர்ந்த சத்யாவின் பெயரை கண்டதும் அவள் முகத்தில் 1000 தாமரை மொட்டுக்கள் ஒன்றாய் மலர்ந்தது. ஹலோ அத்தா, உங்களுக்கு ஆயுஸ் 100. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். உடனே கூப்பிடுறீங்க. இன்னைக்கு மட்டும் நீங்க எனக்கு போன் பண்ணாம இருந்தீங்க. நாளைக்கு உங்களோட டூ விடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை, நான் தப்புச்சேன் என்று விடாமல் பேசியதும் எதிர்ப்புறத்திலிருந்து சிரித்தான் சத்யா. வேலை சரியா இருந்துச்சுடா. சாப்பிட்டியா? தூங்கலையா இன்னும்? என் டார்லிங் என்னோட டூ கூட விடுமா என்ன? அதென்ன நீ தப்புச்சேன்னு சொல்ற என்றான் அவன் சிரிப்புடன். போங்கத்தான், தெரியாத மாதிரியே கேப்பீங்க. உங்களை பார்க்காம பேசாம இருந்தா நான் தானே கஷ்டப்படுவேன். நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்துட்டு இருப்பேன். தூக்கமும் வரவேணான்னு அடம் பிடிக்குது. இந்த வெளியூர் வேலைக்கெல்லாம் வேற யாரையாவது அனுப்ப வேண்டியது தானே. நீங்களே தான் போகணுமா என்ன? நமக்கு என்ன வேலைக்கு ஆளா இல்லாம இருக்கு? நான் இங்க தவிச்சு போறத பத்தி உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கா என்று சினிங்கினாள் இலக்கியா. என் செல்லம்ல கொஞ்ச நாள் பொறுத்துக்கடா. என்னதான் வேலைக்கு ஆளுங்க இருந்தாலும் சில முக்கியமான வேலையெல்லாம் நாம போய் பாத்துக்கிற மாதிரி வருமா என்ன? அப்புறம் டார்லிங், வீட்டுல உன் படிப்பு முடிஞ்சதும் நம்ம கல்யாணத்தை பத்தி பேச போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். பிறகு எப்ப வெளியூர் கிளம்பினாலும் நீயும் என்னோட வந்துரு, பிரச்சனை முடிஞ்சது என்றான் அவன் சமாதானமாக. அதை கேட்டதும் அவள் மனதில் சட்டென்று குளிர்காற்று வீச குரல் குலைந்து போனது. அவள் அமைதியாய் இருப்பதை கண்டு அவனே பேசினான். என்ன, என் இலா குட்டிக்கு பேச்சையே காணோம், வெக்கமா என்ன என்று சிரித்தான். போங்கத்தான், சரி லேட்டாச்சு, தூங்குங்க, சீக்கிரமா வந்துருங்கத்தான் என்றவள் அழைப்பை துண்டித்து விட்டு அவன் புகைப்படத்திற்கு நாணத்துடன் முத்தமிட்டாள். நமக்கு கல்யாணம் ஆக போற நாளுக்காகத்தானே நானும் காத்துட்டு இருக்கேன் அத்தான். நீங்க எனக்குங்கிற உரிமையோட உங்க தோளில சாஞ்சுக்க தான் காத்துட்டு இருக்கேன் என்றவளின் கண்ணில் வருங்கால கனவு மின்னியது. கட்டிலிருந்து இறங்கியவள் புகைப்படத்தை பார்த்து கொண்டு, அத்தான், என்னத்தான், அவர் என்னைத்தான் என்று பாடிக்கொண்டே அவன் புகைப்படத்திற்கு முத்தமிடவும் வெளியே இருந்து பர்வதம் கலகலவென்று சிரிக்கும் ஓசை கேட்டது. நாக்கை கடித்து கொண்டவள் நாணத்துடன் கட்டிலில் அமைதியாய் அமர்ந்து கொள்ள உள்ளே வந்தார் அவளது செல்ல பாட்டி. என்ன கருப்பட்டிக்கு இன்னைக்கு ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு என்றவர் மீண்டும் சிரிக்க தொடங்கினார். அச்சோ பாட்டி, எதுக்கு இப்படி பேய் மாதிரி சிரிக்கிற என்று ஓடி சென்று அவர் வாயை பொத்தியவள் அன்னை ஹாலில் இருக்கிறாரா என்று எட்டி பார்த்தாள். ஹாலில் யாரையும் காணாமல் நிம்மதி பெருமூச்சு விட்டவள், இந்த வயசானவங்களா செவிட்டு மிஷினை வச்சுட்டு திரியிறாங்களே, அது மாதிரி உன் காதலையும் ஏதாவது இடி விழுந்து கேட்காம போக கூடாதா என்று படபடத்தாள். அவளை முறைத்த பர்வதம்,
அடி பாவி, கருந்தேலு கணக்கா வார்த்தையை கொட்டுறா பாரு. கருவாச்சி, ஓ நல்ல கண்ணை வைக்காம முதல்ல அந்த வாயை கழுவு என்றவர். ஏதோ பிள்ளை சந்தோஷமா பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கேன்னு கேட்டா ரொம்ப தான் பண்ற. நான் என் பேரனுக்கு வெளியவே பொண்ணு பார்த்துக்கிறேன். இந்த வாயாடி அவனுக்கு செட் ஆகாது சாமி என்று முகத்தை திருப்பி கொண்டார் அவர். ஐயோ, என்ன பாட்டி இது? என் வெள்ள கட்டியில, என் செல்ல குட்டியில நான் சும்மா எப்பவும் போல விளையாட்டுக்கு 2 வார்த்தை சொன்னா நீ சீரியஸா எடுத்துக்குவியா என்று வெள்ளை கொடியை தூக்கினாள் இலக்கியா. அதை கண்டதும் அவர் இதழில் ஒரு முறுவல் வந்து ஒட்டி கொண்டது. அப்படிவா வலிக்கு? என் பேரனை கட்டணும்னா உன் கருந்தேல் கொடுக்குனாக்க கொஞ்சம் சுருட்டி வச்சுக்க என்றவர். உன் அத்தா மேல அம்பிட்டு பிரியமா புள்ள உனக்கு என்றார் சிரிப்புடன். அதை கேட்டதும் அவள் முகத்தில் செம்மேகமாய் தோன்றி மறைந்தது நாணத்தின் கீற்றல்கள். தன் முந்தானையை பிடித்து விரல்களால் சுருட்டி கொண்டே நாணத்துடன் குழைந்து பேசியவளை ரசித்து கொண்டிருந்தார் அவர். போங்க பாட்டி, தெரியாத மாதிரியே கேப்பீங்க. அத்தான்னா எனக்கு உசுருன்னு உங்களுக்கு தெரியாதா என்றவளின் கன்னத்தை செல்லமாய் கிள்ளியவர். எல்லாம் உன் மனசுபடியா நடக்கும் புள்ள. நம்ம கருப்பராயா சாமிக்கு ஸ்பெஷலா வேண்டுதல் வச்சிருக்கேன்ல, நல்லபடியா நடத்தி தருவாரு. நீ உன் அத்தானோட கலர் கலரா கனவு கண்டுகிட்டு மரத்தை சுத்தி டூயட் பாடிட்டு சாலியா இரு. சரி, நேரமாச்சு, சீக்கிரம் படுத்து தூங்கு என்று விட்டு அவர் வெளியேறவும் அசந்து நின்றாள் இலக்கியா. கிழவிக்கு இந்த வயசுலயும் குசும்பு குறையவே இல்லையே. குமரியா இருந்தப்ப எப்படி இருந்திருக்குமோ. ஐயோ சாமி, பாவம் என் தாத்தா மனதுக்குள் நினைத்து கொண்டாள். அடுத்த நாள் விடுமுறை என்பதால் கிளி குஞ்சை கொஞ்சிக் கொண்டு அம்மா பாட்டியை வம்பிழுத்து கொண்டிருந்தவள் தந்தையின் கார் வந்து நிற்கும் ஓசை கேட்கவும் வெளியே வந்தாள். மகளை கண்டதும் அவரது முகம் மலர்ந்தது. இலாமா, அப்பாவுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடா என்றார் இளமாறன் அன்புடன். இதோப்பா என்று ஓடியவள் தண்ணீர் எடுத்து வந்து நீட்ட வாங்கி மடமடவென்று குடித்தவர், அம்மா எங்கடா என கேட்கவும் மாடியில் காய்ந்த துணிகளை எடுத்துக்கொண்டு கீழே வந்தார் லலிதா. வாங்கங்க, காஃபி தரட்டுமா என்றார் கணவரிடம். வேண்டாமா, இப்படி வந்து உட்காரு, உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் என்றவர். மா என்று அறையை நோக்கி குரல் கொடுக்க பர்வதமும் வந்தார். என்னங்க, என்ன சந்தோஷமான விஷயம் என்றார் லலிதா ஆவலுடன். நம்ம குவாரி யூனியனுக்கு பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்துச்சுல்ல, அதுல எல்லாரும் சேர்ந்து என்ன போட்டி இல்லாம தேர்ந்தெடுத்திருக்காங்க என்றார் புன்னகையுடன். ஓ, ரொம்ப சந்தோஷம்பா, கை கொடுங்க பிரசிடென்ட் சார் என்று தந்தையின் கையை பற்றி குலுக்கினாள் இலக்கியா. ஹே, என்னடி இது, கொஞ்சம் கூட மரியாதையா இல்லாம அப்பா கையை பிடிச்சு குலுக்கிட்டு இருக்க என்று மகளை கடிந்த லலிதா. ரொம்ப சந்தோஷங்க, நீங்க நம்ம யூனியனுக்கு வேண்டி எத்தனையோ உதவி பண்ணியிருக்கீங்க, அதான் எல்லாரும் ஒரு மனசா உங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க என்றார். அது மட்டும் இல்ல லலி, இதுவரை நம்பர் 2 இடத்துல இருந்த நம்ம கம்பெனி சத்யாவோட முயற்சியால நம்பர் 1 இடத்துக்கு வந்துருச்சு, அதுவும் ஒரு காரணம் என்று சந்தோஷத்துடன் கூறினார். அதை கேட்டதும் அனைவரின் முகத்திலும் மத்தாப்பும் மலர்ந்தது. இதுக்கு பரிசா சத்யாவுக்கு என்ன கொடுக்க போறேன் தெரியுமா என்று நிறுத்தியவர். சத்யாவுக்கு ஆடிக்கார் மேல ஒரு விருப்பம் இருக்கும் போல இருக்கு, எப்பவும் அதை பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருப்பான், அதான் அவனுக்கு பிடிச்ச வெள்ளை நிற ஆடிக்கார கையோட புக் பண்ணிட்டு வந்துட்டேன் என்றார் சந்தோஷத்துடன். ஓ, ரொம்ப சந்தோஷங்க என்றார் லலிதா. தந்தை சொன்னதை கேட்டதும் மனதுக்குள் படபடவென்று மலர்ந்த சந்தோஷ பூக்களை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல், அச்சோ அப்பா, அவருக்கு கருப்புனாதான் ரொம்ப பிடிக்கும், இது தெரியாம வெள்ளதான் பிடிக்கும்னு சொல்றீங்களே என மனதுக்குள் கவுண்டர் கொடுத்து கொண்டிருந்தாள் இலக்கியா. என் பேரை எவ்வளோ பெரிய கெட்டிக்காரன் பாத்தியா என்றார் பர்வதம் பெருமையுடன் இலக்கியாவை பார்த்து. ஆமா ஆமா, அத்தான் என் தாத்தாவை போல என்று பாட்டியை பழித்து காட்டினாள் பேத்தி. அவர் முகத்தை திருப்பிக் கொள்ள இளமாறன் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். இவங்க 2 பேரும் இப்படியே தாங்க, எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் சீண்டி சண்டை போட்டுக்க வேண்டியது என்று லலிதா குற்றப்பத்திரிகை வாசிக்க, அதெல்லாம் ஒரு சந்தோஷம்டி மருமாவளே, இவளை சீண்டாம இவ வாயாடுறத கேட்காம இருந்தா எனக்கு தூக்கமே வராது, இதெல்லாம் நினைச்சு பார்த்து தான் எனக்கு நேரமே போகுது இல்லையாடி என் கருப்பட்டி செல்லம் என்று பேத்தியின் கன்னத்தில் இடிக்க, ஆமா என் வெள்ள கட்டி செல்லம்
என்று இலக்கியாவும் அவர் கன்னத்தில் இடித்ததைக் கண்டு இளமாறனும் லலிதாவும் அவர்களுடன் சேர்ந்து சிரித்தனர். அடுத்த நாள் காலையில் வகுப்புக்குள் நுழைந்தவளை கையை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்த தோழியை திகைப்புடன் பார்த்தாள் இலக்கியா. ஏய் வீணா போனவளை, எதுக்குடி இப்படி இழுத்துட்டு போற? கையை விடுடி. அவளது அழுத்தமான பிடியில் சினுங்கினாள் இலக்கியா. ஏ லூசு, எனக்கு இருக்க கோவத்துல உன்னை அப்படியே பெறாண்டு வச்சிருவேன் பாத்துக்க. ஒருத்தரை பத்தி எதுவும் தெரியாமலே தப்பா பேச வேண்டியது என்றவளின் முகத்தில் கோபத்தின் ரேகைகள். ஏய் என்னடி, எதுக்கு இப்ப காலையில வந்ததும் எனக்கு அர்ச்சனை பண்ற? நான் யார என்ன தப்பா பேசினேன் என்றாள் இலக்கியா புரியாமல். அந்த விக்ரம் அண்ணாவை என்னெல்லாம் சொன்ன? உன்னோட சேர்ந்து நானும் அவரை தப்பா நினைச்சிட்டேன். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவரோட வாழ்க்கையில எவ்வளவு கொடுமையெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியாம அவர் யாரையோ அடிக்கிறாரு, சண்டை போடுறாரு, ரவுடின்லாம் சொன்னது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா என்று மூச்சு விடாமல் பேசினாள். ஏய் என்னடி வளர்ற? நைட் ஏதாவது கனவு கண்டியா? அதுல அந்த விக்ரம் ரொம்ப நல்லவரு வல்லவருன்னு ஏதாவது சீன் பாத்தியா என்ன? கிண்டலுடன் கேட்டவளை முறைத்தாள் வீணா. இல்லா கொஞ்சம் அமைதியா நான் சொல்றத கேளு. பாவம் விக்ரம் அண்ணாவோட குடும்பத்துல நடந்ததெல்லாம் கேட்டதும் எனக்கு கண்ணுல தண்ணியே வந்துருச்சு தெரியுமா? அவளது முகத்தில் வேதனையின் சுவடுகள். தோழி சீரியஸாய் பேசிக் கொண்டிருப்பதை உணர்ந்தவள், ஓ அப்படி என்னதான் அவர் வாழ்க்கையில நடந்துச்சான், சொல்லி தொலை என்றாள் இலக்கியா. தான் வினோத்தின் வாயிலாக விக்ரமை பற்றி தெரிந்து கொண்டதையெல்லாம் தோழியிடம் கூறினாள் வீணா. முதலில் ஏனோதானோவென்று கேட்டுக்கொண்டிருந்தவளின் முகத்தில் கோபமும் வேதனையும் வெறுப்பும் மாறி மாறி வந்து இறுதியில் சோகபாவத்தில் நின்றது. என்னடி சொல்ற? அவர் குடும்பத்துல இப்படிலாம் கொடுமை நடந்திருக்கா என்ன? அச்சோ, கேட்கவே ரொம்ப வேதனையா இருக்குடி. பாவம் அவர் தங்கச்சியும் அம்மாவும். இதெல்லாம் தாங்கிட்டு இவரால எப்படி இப்படி இருக்க முடியுது? பொண்ணா பிறக்கிறது இவ்வளோ பெரிய பாவமா? தப்பு பண்ணவே கொஞ்ச நாள் தண்டனை அனுபவிச்சுட்டு சந்தோஷமா வெளியே வந்துடுறான். எந்த தப்பும் பண்ணாம மனசாலையும் உடம்பாலையும் நாம தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு என்றவளின் கண்கள் கலங்கி மனம் கனத்திருந்தது. அது மட்டும் இல்லடி, அன்னைக்கு அந்த பையனை அடிச்சது கூட ஒரு பொண்ணை தப்பா படம் எடுக்க முயற்சி பண்ணதால தானா? நாம தப்பாவே நினைச்சிட்டோம் வருத்தத்தோடு கூறினாள். கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெயின்னு பெரியவங்க சொன்னது சரியாதான் போயிருச்சு பாரு. சரி வா, இப்பவே அவரை பார்த்து மன்னிப்பு கேட்டு வரலாம் என்றாள் இலக்கியா. அதுதான் அவள். தப்பென்று தோன்றினால் தட்டி கேட்கவும் செய்வாள். தான் செய்தது தவறென்று புரிந்தால் மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டாள். இப்ப மேம் வந்துருவாங்களே, லஞ்ச் டைம்ல போய் பேசலாமா என்றாள் வீணா. சரிடி என்றதும் இருவரும் வகுப்புக்குள் நுழைந்தனர். இலக்கியாவின் மனதில் விக்ரமின் மேலிருந்த வெறுப்பு மாறி அவனது செயல்களில் இருந்த நியாயம் புரிந்தது. காதுக்குள் நுழைந்த விஷயம் இதயத்திற்குள் சென்று மனதை கணக்க வைத்துக் கொண்டிருந்தது. என் அழகான தவறு நீ, என்னை உணர வைத்த உணர்வு நீ, என் நினைவுகளின் தீர்வு நீ, என் பிரபஞ்சத்தின் வடிவு நீ. எங்கோதான் இருக்கின்றாய், என்றும் என்னுள் வாழ்கின்றாய். எண்ணங்களில்லா பொழுதெல்லாம் எனக்குள் வந்து நிறைகின்றாய். எனக்காக நீ இல்லை என்றாலும் எனக்குள்ளும் இருக்கிறாய் நீ. எந்த சிறப்பு சலுகையும் வேண்டாம், எனக்கு கிடைத்த சலுகையாய் என்றும் தொடரும் உன் அன்பு. கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தினமும் மதியம் 2:30 மணிக்கு இலக்கணம் மாறுமோ கதையின் பதிவுகள் தொடர்ந்து ஆடியோவா வரப்போகுது. ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ்.